சைனா அருணாச்சல் பிரதேஷ் என்னுடைய பகுதின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியாவுடைய சகோதரி சைனாவில் வந்து 2 நாள் வந்து எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுமோ கொடுமைப்படுத்தி அனுப்பி விட்டாங்க. அவங்க டைரெக்டாக சொல்கிறாங்க, அந்த சகோதரியோட வார்த்தை ரொம்ப தெளிவாக இருக்குது. நான் இந்தியன், எனக்கு சைனாவில் இருக்கிற கூட என்னென்னே தெரியாது. எனக்கும் சைனாவுக்கும் எந்த சம்மந்தம் முடியாது. நான் பிறந்தது வளர்ந்தது வாழறது எல்லாமே இந்தியா தான். பயணத்துக்காக நான் போனேன். நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். அதனால் நான் பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கு. அதனால் நான் என்னுடைய அட்ரஸில் அருணாச்சல் பிரதேஷ்னு இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது நியாயமற்ற செயல், இது அநியாயம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பாரதத்துடைய தொடர்பாளர், செய்தி தொடர்பாளர் டேரக்டாக சொல்லிட்டாங்க, வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சொல்லிட்டாங்க, இது ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். இன்றைக்கி தான் ஓரளவுக்கு அமைதி திரும்பி இருக்குது. அதாவது சைனாவுக்கும் இந்தியாவுக்குமான போக்குவரத்தை இப்போ தான் 5 வருடங்கள் கழித்து 4 வருடங்கள் சுத்தமாக ஒன்றும் கிடையாது. கோவிட் போதும் ஒன்றும் கிடையாது. அந்த கால்வனுக்கு அப்புறமா எதுவுமே கிடையாதுன்ற லெவலில் தான் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போன வருஷம் இந்த SCO மாநாடு இங்கே இவங்க தலைமை வருதுன்னு சொன்ன உடனே கொஞ்சம் மாற்றம் வந்தது. மாண்புமிகு பிரதமர் போயிட்டு வந்தார். போயிட்டு வந்த உடனே ஓரளவுக்கு சுமூகம் வருதுன்னு நினச்சோம். இது திரும்ப பழையபடி மாற்றம் வந்தது. ஆப்போசிட்டில் இவங்க பண்ணுறது. பாகிஸ்தானுக்கு நம்ம சொன்னது இப்போ இந்தியாவுக்கு சைனா சொல்லுவது, இது இன்டர் கனெக்டடாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் அப்படி தான் பார்க்குறேன். இதில் வந்து பாகிஸ்தானுக்கு உதவியாகவோ பாகிஸ்தானோட வாய்ஸாகவோ சைனா பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.